Hi friends, welcome to our channel. Today special. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அல்லிச்செடி வளர்ப்பில் பிகினஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தகவலுங்க இது. அதில் இந்த விவிபேரஸ் இலைகள்லேருந்து புது செடிகள் வரக்கூடிய அந்த வாட்டர் லில்லிஸை வந்து விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா விதை வந்து இதுல இருந்தே ஃபார்ம் ஆகும். இலையுடைய மையப்பகுதியில் இங்க பாருங்களேன், ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், ஒரு கட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். உள்ள ஒரு சிவப்பு கலர்ல இருந்து அதுல இருந்து புதுச்செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது அந்த மாதிரி பாக்குறதுக்கு. இதை பாருங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா, இலை கொஞ்சம் முத்தி ஓரளவுக்கு நமக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். எப்படி இருக்கும்னா, காமிக்கிறேன். இது வந்து பீச் ப்ளூ, நான் கட் பண்ணது பீச் ப்ளூ அப்படிங்கிற செடியோடது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செடிகளை என்ன செய்யணும்னா, குச்சி வந்து இவ்வளோ பெருசு கூட தேவைப்படாதுங்க. இந்த காம்பு வந்து இந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிச்சி தூக்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி காம்பை கிள்ளிட்டு நீங்கள் எப்படி கவுத்து போட்டுடுங்க. முடிஞ்சாலும் வெயில் படாத மாதிரி இப்படி வச்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இதில் நல்லாவே தெரியுது பாருங்க, அந்த முளைப்பு தெரியும். ஸோ இந்த மாதிரி இலைகளை தான் நம்ம ஃபிட் பண்ணிட்டு இப்படி கவுத்து போட்டுடணும். நீங்கள் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவாகவே குட்டி குட்டி அந்த புதுச்செடிகள் வந்து ஃபார்ம் ஆகிடும். இது பாருங்க, இந்த இலைகள்ல இருந்து தாங்க முழு சத்தும் எடுத்துக்கிட்டு இந்த செடி வளரும். இங்கே பாருங்க, இது எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் இது இலையை விட்டு இந்த காம்புமே ஒரு தடிமனான ஒரு பகுதியா மாறிடும். இந்த இடம் ஒரு தடி பகுதியா மாறிட்டு இந்த பாருங்க இப்படி காம்பெல்லாம் வருது, அவ்வளவுதான். ஸோ இது ஒரு புது செடியா இருக்கும். இதை நீங்க நட்டு விட்டீங்கன்னா இதுவும் ஒரு அழகான செடியா வந்துடும், சூப்பரா பூக்கும். முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்தது, எனக்குமே அப்படிதான் இருந்தது. இதோட இலைய பாத்தீங்களா, இங்க பாருங்க, புது இலை எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து அந்த குட்டி செடியோட இலை தான். இது வந்து நம்ம கொடுக்குற சத்து பொறுத்து, தண்ணியை பொறுத்து தான் இந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி இந்த கீழார்கோ, மிக்ராந்தா ப்ளூ, இந்த பேசிக் வெரைட்டிஸ் உண்டான எல்லா இலைகளுமே பூத்திருக்கு. எனக்கு இப்படிதாங்க, நான் என்கிட்ட இருக்க எல்லா மிக்ராந்தா ப்ளூ, கீழார்கோ இலைகளும் 90% எல்லா இலைகளுமே இந்த மாதிரி புது செடியா மாறிடும். இதுல இருந்து நீங்க கண்டு உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த பிகினர்ஸ்க்குன்னு பேசிக் வெரைட்டின்னு சொல்லி இதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். மிக்ராந்தா ப்ளூவும் கீழார்கோவும் கண்டினியூஸா பூக்கக்கூடியது. போன வாரம் இந்த இலைகள்லாம் உள்ள போட்டேங்க, ஏன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போட்டேன். இருங்க, உங்களுக்கு எடுத்து காமிச்சாதான் என்னன்னு தெரியும். இப்போ இங்க இருந்துதான் பறிச்சு, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டப்குள்ள போட்டேன் இலைகளை. ஒரு 2 இலை போட்டேன். சரி இன்னைக்கு எப்படி வந்திருக்கா, மழை பெஞ்சிருக்கே பார்க்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. பாத்தீங்கன்னா தலைவன் ஃபுல்லா உள்ள போய் செட்டில் ஆயிட்டான். பாருங்க, ஜஸ்ட் 1 வீக் தான் உள்ள போட்டோன்னா வேர் பாருங்க உள்ளார போய் பிடிச்சிக்கிச்சு. கவுத்து போடுவோம். ஒரு தடவை இந்த செடி வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்று வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம சேனலில் வந்து அல்லி, தாமரை இது எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. ரீசனபிள் ரேட்டில் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸோட எல்லா தகவல்களும் எனி டைம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமாக பண்ணிவிட்டு கொரியரில் தான் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லைன்னா எஸ்டி கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துடுவாங்க. ஒரு ரோஜா பூச்செடி வாங்குகிற ப்ரைஸ்லேயும் அதே அளவு மெயின்டெனன்ஸ்லேயுமே நம்ம தாராளமாக வளர்க்க முடியுங்க. ஒரு அல்லிச்செடி பெரிய இட வசதிகள் இல்லைனாலும் வீட்டில் ஒரு சின்ன இடத்துல ஒரு பாட் வச்சு கூட நம்ம தாராளமாக வளர்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இதோட விலை விவரங்கள் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டுடே ஸ்பெஷலில் அல்லி, தாமரை, அப்புறம் மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகள் சம்மந்தமாக தான் வீடியோ வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது பிளான்ட் லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல் ஏதாவது இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே ஆவலாக கேட்டுட்டு இருந்த மீன் வளர்ப்பு பற்றி தான். ஸோ அல்லி, தாமரை டப்பில் மீன் வளர்க்கலாமா, எந்த மாதிரி மீன் வளர்க்கலாம், உரங்கள் கெமிக்கல் கொடுக்கறதுனால மீன்களுக்கு ஏதாவது ஆகுமா, இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுதுங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.